குமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினத்திலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கடலூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் தண்ணீரில் மூழ்கிய தரைப்பாலம். திருவாரூர் மாவட்டத்திலும் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. நெய்வேலி பகுதியில் பெய்த மழையால் என்எல்சி சுரங்கத்தில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி பாதிப்பு. இந்தியா என்பதை விட பாரத் என்று அழைப்பதே மேலானது. ஐரோப்பியர்கள்தான் இந்தியா என்று அழைத்ததாகவும் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. நமது ஜனநாயகத்தை காக்கும் குரல்களை பாதுகாக்க உறுதியேற்பு. தேசிய பத்திரிகை தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. மதுரையில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிநீர் திட்டங்களை திமுக அரசு முடக்கியதாக குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாக சமூக வலைதளத்தில் கட்டுக்கதைகளை பரப்பப்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை சோதனை ஆணையில் தனது பெயர் இல்லை என்றும் விளக்கம். தெலுங்கர்கள் குறித்த சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் நடிகை கஸ்தூரியை கைது செய்ய தனிப்படை காவலர்கள் தீவிரம். திரைப்பட தயாரிப்பாளரின் உதவியுடன் தஞ்சமடைப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து ஆந்திராவில் முகாம். சென்னை அருகே அளவுக்கு அதிகமான எலிமருந்தால் 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். தனியார் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்து வேளாண் துறை நடவடிக்கை. எலிமருந்து விவகாரத்தில் அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். நெல்லையில் பெட்ரோல் குண்டு வீச்சுக்குள்ளான திரையரங்கில் முதல் 2 காட்சிகள் ரத்து. காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் கைது. ராஜபாளையத்தில் விசாரணைக்கு சென்ற காவலர்கள் மீது தாக்குதல். மதுபோதையில் தாக்கிய 7 பேர் கைது. 2 பேரை கைது செய்ய நடவடிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 குழந்தைகள் உயிரிழப்பு. குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அறிவித்தார் பிரதமர் மோடி. திமுக அரசை கண்டித்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி பேசி வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். ஸ்கூட்டி திட்டத்தை வழங்கினார். இது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அம்மா அவர்களும் சரி, அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி, கொடுத்த வாக்குறுதியை முதல் நாளே கையெழுத்திட்டு நிறைவேற்றுவார்கள். இவர்கள் என்ன சொன்னார்கள்? தேர்தல் நேரத்திலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவர்கள் அத்தனை பேருக்கும் மாதம் 1000 ரூபாய் என்று சொன்னார்கள். சட்டமன்றத்திலே நாங்கள் கேட்டோம். 27 மாதங்கள் போராடினோம் சட்டமன்றத்திலேயும். அதே போல ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் போராடி 1000 ரூபாய் என்னாச்சு, வாக்களித்த மக்களை ஏமாற்றி விட்டீர்களே என்று கேட்ட போது நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி நாடாளுமன்ற தேர்தல் வரை இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது 1000 ரூபாய் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்ற காரணத்தினால் தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி அரிசி கார்டு வைத்திருக்கின்ற 2,15,00,000 குடும்பங்களை விட்டுவிட்டு தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி 1,13,00,000 பேருக்கு மட்டும் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த 1,13,00,000 பேருக்கு கிடைத்தது என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் போராடிய காரணத்தால் தான் இன்று அந்த 1,13,00,000 பேருக்கும் கிடைத்திருக்கின்றது. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றார்கள்.
அம்மாவர்களைப் போல வாக்குறுதியை கொடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றி கொடுத்தார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார்கள். இப்பொழுது தகுதியானவர்களுக்கு என்று சொல்லி 1,13,00,000 பேர் கொடுக்கின்றார்கள். அப்பொழுது வாக்கில் கேட்கின்ற போது நான் தகுதியானவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தால் மக்களும் தகுதி பார்த்து வாக்களித்திருப்பார்கள். ஏமாந்து விட்டார்கள். அன்றைய தினம் அவருடைய அப்பா ஆட்சியில் இருக்கின்ற போது 2006ஆம் ஆண்டு சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் 2 ஏக்கர் நிலம் என்று சொன்னார். அம்மா அவர்கள் கூட சொன்னார்கள், கலைஞர் அவர்களே, கருணாநிதி அவர்களே, 2 ஏக்கர் நிலம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, குடியிருப்பதற்கே இடமில்லாமல் இருக்கின்றது, பொய்யான வாக்குறுதியை கொடுக்காதீர்கள் என்று சொன்னார். வந்தால் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னார். 5 ஆண்டு காலம் கொடுக்கவில்லை. கடைசியாக அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே கேட்டார்கள், கருணாநிதி அவர்களே 2 ஏக்கர் நிலம் என்று சொன்னீர்களே, ஏன் கொடுக்கவில்லை என்று சொன்னவுடன் அன்றைய தினம் கருணாநிதி சட்டமன்றத்தில் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? வாக்களித்த மக்களுக்கு 2 ஏக்கர் நிலம் இல்லை என்றால் பரவாயில்லை, என் இதயத்திலே இடம் இருக்கிறது என்று வாக்களித்தவரை எப்படி அவருடைய தமையன் ஏமாற்றினாரோ அதே போல இன்றைய தினம் அவருடைய மகன் ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றார். 5 பவுன் யாரெல்லாம் அடமானம் வைக்காமல் இருக்கின்றீர்களோ உடனே வைத்து விடுங்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்திட்டு அத்தனை பேருக்கும் தள்ளுபடி என்று சொன்னார். தமிழக அரசை கண்டித்து மதுரையில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசிய காட்சிகளை பார்த்தோம். கனமழை காரணமாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்கள். நந்தா, கடலூர் மாவட்டம் முழுவதும் நேற்று நள்ளிரவில் இருந்தே மழை விட்டு பெய்து வந்த நிலையில் காலையிலிருந்து கனமழை என்பது வெளுத்து வாங்கியிருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் முழுவதும் கடலூர், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, நெய்வேலி, வடலூர், சேத்தியாத்தோப்பு, விருதாச்சலம் என பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது வெளுத்து வாங்கி பெய்து வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் வடிகால் மாவட்டம் என்பதால் கெடிலம், தென்பெண்ணையாறு, பரவனாறு என அனைத்து ஆறுகளுமே தற்போது கடலில் கலக்கக்கூடிய நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சி என்பது கடலூர் தென்பெண்ணையாறு. இது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கடலூர் பாண்டியை கிராமப்பகுதியில் இணைக்கக்கூடிய தரைப்பாலம். இந்த தரைப்பாலத்தை கடந்து தற்போது தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலம் தற்போது கனமழையின் காரணமாகவும் தண்ணீரை மூழ்கடித்து செல்லக்கூடிய காட்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கடலூரிலிருந்து புதுவைக்கு படையெடுக்கக்கூடிய குடிமகன்கள் ஆபத்தை உணராமல் அந்த தண்ணீரிலேயே பயணிக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தரைப்பாலத்தில் தண்ணீர் அதிகரித்து செல்லும் போது ஒரு சிலர் ஆற்றிலேயே அடித்து சென்று உயிரிழப்பு சேதங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதே நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த முறை காவல்துறையின் அங்கு பாதுகாப்பு ஈடுபட்டனர். ஆனால் இந்த முறை காவல்துறை பாதுகாப்பு ஈடுபடாததாலேயே அவர் அலட்சியத்தாலேயே தற்போது இந்த பயணம் என்பது ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பெற்றோர்கள் மழை காரணமாக ஆற்றில் தண்ணீர் இருப்பது அலட்சியமாக தற்போது குழந்தைகளையும் அழைத்து வந்து அங்கு குளிக்க வைப்பதும் போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில மீனவர்களும் ஆபத்தை உணராமல் மீன்பிடியும் அங்கு மீன்பிடித்து வருகிறார்கள். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அந்த தரைப்பாலம் தண்ணீர் மூழ்கிய நிலையில் இன்னும் தண்ணீர் ஆர்ப்பரித்தும் வரும் நிலை ஏற்படும். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு காவலர் பாதுகாப்பில் ஈடுபட்டு தடுப்பு கட்டையில் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்திருக்கிறது. ஏனென்றால் கடலூர் மாவட்டம் வடிகால் மாவட்டம் என்பதால் கெடிலம், தென்பெண்ணையாறு எனவே அனைத்து நீர்நிலை பகுதியும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. நந்தா, நன்றி பிரேம், விரிவான விவரங்களுக்கு. தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் குருநாதன். விவரங்கள். நந்தா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே விட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. இன்று காலை 10 மணிக்கு மேல் தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர், அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, கும்பகோணம், அம்மாப்பேட்டை, அம்மன்பேட்டை, திருக்காட்டுப்பள்ளி, தில்லைஸ்தானம், செங்கிப்பட்டி, திருக்காட்டுப்பள்ளி, திருவிடைமருதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் மதுக்கூரில் அதிகபட்சமாக 35 மில்லிமீட்டர் மழை அளவும், நெய்வாசல் தென்பகுதியில் 26 மில்லிமீட்டர் மழை அளவும், வெட்டிக்காடு பகுதியில் 24.20 மில்லிமீட்டரும், ஒருத்தநாட்டில் 22 மில்லிமீட்டரும், பட்டுக்கோட்டையில் 22 மில்லிமீட்டரும் ஆக தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் சராசரியாக 290.80 மீட்டர் மழை என்பது பதிவாகியுள்ளது. மழை என்பது தொடர்ந்து பெய்யாமல் விட்டு பெய்து வருவதால் தற்போது சம்பா சாகுபடி பயிருக்கு இந்த மழை ஏதுவாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நந்தா, நன்றி குருநாதன், விரிவான விவரங்களுக்கு.
கொடைக்கானலில் பனிமூட்டத்துடன் லேசான சாரல் மழை பெய்து வருவதால் கடுமையான குளிர் நிலவும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஏரிச்சாலை, லாஸ்காட் சாலை, மூன்றுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னால் செல்லும் வாகனங்கள் கூட தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர். மேலும் அவ்வப்போது போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் கடலோர கிராமங்களில் பரவலாக கனமழை பெய்தது. திருமுல்லைவாயில், தொடுவாய், எடமணல், கூளையார், பழையார் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராமநாதபுரத்தில் பாரதி நகர், கேணிக்கரை, பட்டினம், காத்தான், அச்சுதன் வலசு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் கனமழை பெய்தது. இதேபோன்று திருப்புல்லானி, தேதுக்கரை, கீழக்கரை, மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி, நாகூர், சிக்கல், திருமருகல் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்தது. இதனால் சம்பா சாகுபடி பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.